سلام عليك يا رسول سلام عليك يا حبيب سلام عليك صلوات الله عليك. புனித ரமலானின் முதற்பிறை கண்டு ரமலான் மாதம் முழுவதும் பசித்திருந்து இரவெல்லாம் விழித்திருந்து மன இச்சையை மறந்திருந்து அல்லாஹ்வின் கட்டளைக்கு அடிபணிந்து நோன்பிருந்தோம். திருமறையை தினம் தினம் ஓதி இன்பத்தில் திளைத்திருந்தோம். திருமறை வந்திறங்கிய அந்த நாளுக்காக காத்திருந்தோம். அந்நாளில் விழித்திருந்து மென்மையான லைலத்து கதர் இரவையும் ஒற்றைப்படை நாட்களில் பெற்றுவிட்டோம். இல்லாதோருக்கும் இல்லை என்று வழங்கி பித்ராவையும் கணக்கிட்டு பகிர்ந்து விட்டோம். 30ஐயும் முழுமனதாய் நிறைவேற்றி முதல் பிறை ஷவ்வாலை பிறை கண்டு முகம் மலர்ந்து உள்ளம் நெகிழ்ந்து அன்புடன் பகிர்ந்து கொள்கின்றோம். ஈத் முபாரக். இறையோனே, எங்களின் நோன்பிலும் அமல்களிலும் குறையிருப்பின் அதை மன்னித்து நோன்பின் நற்கூலியை அளவில்லாமல் எங்களுக்காக தந்தருள்வாய் ரஹ்மானே. நான் ஷஸ்ரின் சுல்தான். உலகமெங்கும் எங்களின் நிகழ்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் GTM நேயர்களுக்கு, கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் எனது முதற்கண் சலாத்தினையும் ஈகை திருநாளில் நல்வாழ்த்துக்களையும் மனமகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. GTMஇன் பெருநாள் நிகழ்ச்சியை உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி முதல் அங்கமாக கிராத் ஓதிட ஜியாவுல் ஹசன் பின் இஸ்மாயில் அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وما أدراك ما ليلة القدر. ليلة القدر خير من 1000 شهر. تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر. سلام هي حتى مطلع الفجر. صدق الله العظيم. ஜியாவுல் ஹசன் பின் இஸ்மாயிலுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக புகழ்கீதம் பாடிட முனைவர் KNS சிராஜுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹாஜி EM ஹனீஃபா அவர்கள் பாடிய பாடலை இங்கு பாடுகின்றேன். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ் ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லாஹ் ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ் ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். உனக்கின இல்லை உவமைகள் இல்லை தனித்திடும் உனை தொழுதால் துன்பமே இல்லை. உனக்கின இல்லை உவமைகள் இல்லை தனித்திடும் உனை தொழுதால் துன்பமே இல்லை. ஆதி இறையோனே ரஹ்மானே
மறையோனே ஓ ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். எங்கும் நிறைந்தோனே எழில் சிறந்தோனே துங்கமே மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே. எங்கும் நிறைந்தோனே எழில் சிறந்தோனே துங்கமே மிகுந்தோங்கும் பொங்கும் ஒளியோனே. அன்பு இறையோனே ரஹ்மானே மறையோனே ஓ ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். வானம் படைத்தோனே வையம் படைத்தோனே மாநபி பெருமானே மாண்புடன் தந்தோனே. வானம் படைத்தோனே வையம் படைத்தோனே மாநபி பெருமானே மாண்புடன் தந்தோனே. பண்பு இறையோனே ரஹ்மானே மறையோனே ஓ ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லான். ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹூ அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் ஆளுகின்ற வல்லான். ஆற்றல் மிகும் அல்லாஹ் போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். ஆற்றல் மிகும் அல்லாஹ் உன்னை போற்றுகின்றேன் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தனது அழகிய குரலால் கீதமலை பொழிந்த முனைவர் KNS ராஜுதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நமது நாட்டின் மூத்த கவிஞர் கவிச்சூடர் ஹாஜா மைதீன் லூனாஸ் குடா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. 30 நாட்கள் ரமலான் நோன்பை முழுவதுமாக நோற்று வெற்றியடைந்த உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும், குறிப்பாக GTM தமிழ் முஸ்லீம் மீடியா மலேசிய பிரிவின் நேயர்களுக்கும், என் குடும்பத்தார் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் என் இதயம் நிறைந்த பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, ஒரு கவிதை யாம் பெற்ற இன்பம் என்ற தலைப்பிலே. தெல்லமுதே ரமலானே உயர்வு தந்தாய், தீனோர்க்கு நாயனருள் சுமந்து வந்தாய், நல்லொழுக்க பண்புகளை துலங்க வைத்தாய், நன்மைகளை தேடிடவே கனிவு கொண்டாய், உள்ளங்கள் உறுதி பெற பயிற்றுவித்தாய், ஒற்றுமையின் தத்துவத்தை தவழச் செய்தாய், இல்லங்கள் இறைமறையால் கமழ வைத்தாய், இன்வரவே ஏன் விரைந்தே சென்று விட்டாய். இல்லங்கள் இறைமறையால் கமழ வைத்தாய், இன்வரவே ஏன் விரைந்தே சென்று விட்டாய். சீற்றந்தான் இஸ்லாத்தில் என்பார் அந்த சிறுமதியர் கூட்டத்தை பழித்துச் சென்றாய்.
மாற்றத்தை உடற்கூற்றில் நிகழ்த்தி நோன்பே மனப்புரட்சி செய்தே நல் அமைதி தந்தாய். ஏற்றத்தை நல்லடியார் பெறவே நீதான் இறை அருளின் வார்ப்பாக வருகை செய்தாய். ஆற்றாமை யாம் கொள்ளப் பிரிந்தாய் நோன்பே ஆனாலும் பெருநாளை பரிசாய் தந்தாய். ஆனாலும் பெருநாளை பரிசாய் தந்தாய். ஷவ்வாலின் இளம்பிறையே மலர்ந்து விட்டாய். ஷவ்வாலின் இளம்பிறையே மலர்ந்து விட்டாய். சந்தோஷ காற்றலையாய் தவழ்ந்து வந்தாய். ஒவ்வாத பேதங்கள் களையச் செய்தாய். உறவோடு நெருக்கத்தை படரவிட்டாய். சவ்வாதாய் சந்தனமாய் மணக்க வந்தாய். சன்மார்க்க கடமைக்கு பரிசளித்தாய். ஷவ்வாலை யாம் பெற்ற இன்பம் இந்த தரணி எங்கும் பரவுதற்கு செய்குவாயே. ஷவ்வாலே யாம் பெற்ற இன்பம் இந்த தரணி எங்கும் பரவுதற்கு செய்குவாயே. மீண்டும் நீ வர வேண்டும் ஆயுள் கூட்டி மீட்டு வர வேண்டும் நல்லுறவை எங்கும். தீண்டாமை போர்களென புரிய வைத்தே திருத்தமுறச் செய்தேவா கொடியர் நெஞ்சு. வேண்டாத பகைமைதனை நீக்கிவிட்டு வில் பணி செய் சவ்வாலே வையம் உய்ய. தீன் தேன்தான் என உணர்த்தி புனிதம் காத்து திருப்பங்கள் நிகழ்த்திடுவாய் அமைதி சூழ. பாலஸ்தீன் மக்களுக்கு பரிவை காட்டி படைத்தவனே கருணை மழை பொழியச் செய்வாய். காலமெல்லாம் கொடுமைகளை அனுபவித்தே கடும் பசியால் தாகத்தில் வாடுகின்றார். காலமெல்லாம் கொடுமைதனை அனுபவித்தே கடும் பசியில் தாகத்தில் வாடுகின்றார். தாளவில்லை அவர் துன்பம் காணும்போது தாளவில்லை அவர் துன்பம் காணும்போது தனித்தோனே நீ நினைத்தால் மாறும் யாவும். ஞாலத்தின் அதிபதியே பெருநாள் இன்பம் நாடிவிடு பாலஸ்தீன் மக்களுக்கே. ஞாலத்தின் அதிபதியே பெருநாள் இன்பம் நாடிவிடு பாலஸ்தீன் மக்களுக்கே. வஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அனைவருக்கும் மீண்டும் எனது ஈகை பெருநாள் வாழ்த்துகள். யாம் பெற்ற இன்பம் என்ற தலைப்பில் நோன்பின் மாண்பு பற்றியும் பாலஸ்தீன மக்கள் துயரம் தீரவும் தெல்லமுது தமிழில் அழகாய் கவிதை வாசித்துள்ளீர்கள். மிக்க நன்றி. அடுத்ததாக நாகூர் சமுதாய கவிஞர் காதர் ஒலி அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் வாழும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அந்த வாழ்த்துக்களை இனிய கவிதையாக உங்களுக்கு வழங்குகின்றேன். கவிஞர் நாகூர் காதர் ஒலி. 30 நாள் நோன்பிருந்து முன்னோனை நினைத்திருந்து ஒப்பில்லா இறையோனின் ஒப்பற்ற அருள் நிறைந்து. 30 நாள் நோன்பிருந்து முன்னோனை நினைத்திருந்து ஒப்பில்லா இறையோனின் ஒப்பற்ற அருள் நிறைந்து. இப்புவியில் தீனோர்கள் இறையச்சம் தனை உணர்ந்து தப்பின்றி அமல் புரிந்தோம் தனித்தோனின் துணை பெறுவோம். ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். மண்ணிலே நன்மைகள் தழைத்திடவே மனதிலே மனிதமே விளைந்திடவே விண்மலை அருளென பொழிந்திடவே விடியலில் கவலைகள் கழிந்திடவே. விண்மலை அருளென பொழிந்திடவே விடியலில் கவலைகள் கழிந்திடவே. நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். கண்களில் கனவுகள் கனிந்திடவே கண்களின் கனவுகள் கனிந்திடவே கருணையின் அழகினை அணிந்திடவே. அன்னலார் நபி வழி நடந்திடவே அல் குர்ஆன் நெறிகளில் சுடர்ந்திடவே. அன்னலார் வழிகளில் நடந்திடவே அல் குர்ஆன் நெறியினில் சுடர்ந்திடவே. நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்புடன் அறங்களும் செழித்திடவே அமைதியில் ஆனந்தம் நிலவிடவே. அன்புடன் அறங்களும் செழித்திடவே
அமைதியில் ஆனந்தம் நிலைவிடவே, இன்பங்கள் எங்கெங்கும் பெருகிடவே, எல்லோரும் இனிதுடன் வாழ்ந்திடவே. இன்பங்கள் எங்கெங்கும் பெருகிடவே, எல்லோரும் இனிதுடன் வாழ்ந்திடவே. நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள், மாண்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள், ஈகை பெருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க, இறையருள் சூழ்க. வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். சமுதாய கவிஞர் கவித்துறையில் தனக்கேறிய பாணியில் ஈகை பெருநாள் வாழ்த்தினை கவிதை வாசித்துள்ளீர்கள். மிக்க நன்றி கவிஞர் அவர்களே. அடுத்ததாக கவி வாசித்திட நம் கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களை அழைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சந்தோஷவானில் ஷவால் பிறை தெரிந்திட, அருள்மறை தந்தவனை மனம் பணிந்து வணங்கிட, ரமலான் தந்த பாடங்களை என்றும் நாம் நினைத்திட, மாண்பு தரும் பாதையில் பயணிப்போம். நம் உறவுகளை என்றும் நாம் நினைத்திட, அவர்தம் உணர்வுகளை நாமும் மதித்திட, மன்னிப்பில் புது நேசம் மலர்ந்திட, மாண்பு தரும் வாழ்வை வாழ்ந்திடுவோம். வெந்திடும் நிலங்களும் தணிந்திட, பகைமை மறந்து மனம் கனிந்திட, பாரோர் வாழ்வு செழித்திட, மன்றாடி இறைவனை கெஞ்சிடுவோம். பாலஸ்தீன் மக்களை நினைக்கும் வேளையில் பரிதவிக்கும் பக்கத்து வீட்டார்க்கும் உதவிடுவோம். பரிவை மனதில் வளர்த்திடுவோம். நற்பாங்காய் நாமும் வாழ்ந்திடுவோம். உலக முஸ்லிம்கள் அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த நெஞ்சார்ந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸ்லாமத் ஹரிராயா ஐடில் ஃபித்ரி, மாஃப் ஜாஹிர் பத்தி, ஈத் முபாரக். நல்லதொரு கவியுடன் பரிதவிக்கும் பாலஸ்தீன் மக்களுக்காகவும் கவி வாசித்த நம் கவிஞர் AMZ ஹாரூன் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக வாழ்த்து செய்து கூற நசீர் முஹையதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். என் இனிய அன்பு சகோதரர் அனைவர்களுக்கும் என் மனமார்ந்த ஈதுல் ஃபித்ர் என்று பண்டிகை என்று மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ரமதான் முடிந்து ஷவால் வந்துவிட்டது. பிறகு நோன்பு பிடித்தோம். ஒரு மாதம் காலமாக நோன்பு நோற்றோம். அதே வேளையில் இன்று ஷவ்வால் மாதம் வந்ததோட அதை நம்ம கடைப்பிடிக்க தேவையில்லை என்று நம்ம புறக்கணிக்கக்கூடாது. எப்படி நம்ம ஒரு மாதத்தில் 30 நோன்பு பிடித்து அதில் உள்ள அமல் இபாதத்துக்கெல்லாம் செய்து அவ்வப்போது நன்மைகளை தேடிக்கிட்டோம் என்றால், அந்த வகையில் காலத்துக்கும் இது செஞ்சு தான் ஆகணும். இல்லை நம்ம ஒரு முஸ்லீமாக இருக்கிறதாக, முஸ்லீம் மட்டுமல்ல, நம்ம ஒரு சுய தமிழனாக இருக்கிறோம். தமிழன் அப்படின்னு சொன்னால் தமிழ் முஸ்லீம் என்ற அடிப்படையில் நம்ம எது நம்ம வழிகாட்டி, எது நம்ம நல்லது வழிகாட்டணுமோ, மக்களுக்கு எடுத்து காட்டணுமோ, அதாவது நம்மளோட பண்பு, அரவணைப்பு, அப்புறம் பல விஷயங்கள். அதாவது ஒரு பாடல் வரியில் சொல்கிறாங்க, தன்னை போல பிறரை எனும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வரும் உள்ளத்திலே கருணை வேண்டுமே, உன்னை போல மனம் பிடித்தான் செல்வம் வேறில்லை, இது புரிந்து கொண்டு நடந்துவிட்டால் மனிதன் வேறில்லை. ஆகையால் இவ்வேளையில் ஈதுல் ஃபித்ர் கொண்டாடியிருக்கிற தருணத்தில் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து, சலாத்தியம் தெரிவித்து உங்களிடம் விடைபெறுகிறேன். முகமது நசீர் முஹிதீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காலமெல்லாம் நாம் இறைவனுக்கு அடிபணிந்து நடந்திட வேண்டுமென்று கூறி அழகு தமிழில் வாழ்த்து கூறிய நசீர் முஹிதீன் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக தக்பீர் முழக்கம். தக்பீர் ராயா ஓதிர சகோதரி சித்தி ஃபர்ஹானா பின் இஸ்மாயில், ஜியாவுல் ஹசன் பின் இஸ்மாயில், ஃபாத்திமா நூருல் ஐன் பின்தி அப்துல் மாலிக் ஆகியோரை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு
أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله بكرة وعسيلا لا إله إلا الله وحده صدق وعدا ونصر عبدا وأعز جنده وهزم الأحزاب وحدا لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد உலக முஸ்லிம் அனைவருக்கும் எங்களுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தக்பீர் முழக்கம் ஓதிய சித்தி ஃபர்ஹானா பின்தி இஸ்மாயில், ஜியாவுல் ஹசன் பின் இஸ்மாயில், ஃபாத்திமா நூர்லைன் பின்தி அப்துல் மாலிக் ஆகியோருக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக கவிதை வாசித்திட இளம் பெண் கவி ஜுலேஹா இஸ்லாமியா பின்தி ஷேத் உஸ்மான் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எனது தந்தையார் கவிஞர் சையது உஸ்மான் அவர்கள் எழுதி மலேசிய நண்பன் நாளிதழில் வெளிவந்த அறுவடை பெருநாள் என்னும் தலைப்பிலான கவிதையை உங்கள் முன் வாசிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அறுவடை பெருநாள். எத்திக்கும் நிலைத்து நின்று தித்திக்கும் தீன்மறையை முத்தாய்ப்பாய் தந்தவனே முதலோனே அல்லாஹ்வே. எத்திக்கும் நிலைத்து நின்று தித்திக்கும் தீன்மறையை முத்தாய்ப்பாய் தந்தவனே முதலோனே அல்லாஹ்வே. அஞ்ஞான மக்களுக்கும் விஞ்ஞானம் கற்றுத்தந்து
மெய்ஞான மார்க்கம் இதை மேன்மையுடன் தந்திட்டாய். அஞ்ஞான மக்களுக்கும் விஞ்ஞானம் கற்றுத்தந்து மெய்ஞான மார்க்கம் இதை மேன்மையுடன் தந்திட்டாய். சிறப்புற்ற புதனன்று சீருடன் ஓதி நின்று சிரம் தாழ்த்தி நோற்ற நோன்பின் சிறப்பான அறுவடை நாள். சிறப்புற்ற புதனன்று சீருடன் ஓதி நின்று சிரம் தாழ்த்தி நோற்ற நோன்பின் சிறப்பான அறுவடை நாள். மகிழம் பூக்களிலே கமழும் வாசனை போல் அகிலம் செழித்திடவே தமிழில் வேண்டி நின்றேன். மகிழம் பூக்களிலே கமழும் வாசனை போல் அகிலம் செழித்திடவே தமிழில் வேண்டி நின்றேன். இருளை அகற்றிவிட்டாய், பொருளை புகட்டிவிட்டாய், அருளை சொரிந்தெமக்கு பெருநாள் பரிசளித்தாய். இருளை அகற்றிவிட்டாய், பொருளை புகட்டிவிட்டாய், அருளை சொரிந்தெமக்கு பெருநாள் பரிசளித்தாய். நன்றி. அறுவடை பெருநாள் கவிதை இனிய குரலில் அழகாய் வாசித்த இளம் கவி ஜுலேஹா இஸ்லாமியா பின்தி ஷேட் உஸ்மான் அவர்களுக்கு மிக்க நன்றி. அடுத்ததாக எங்கள் ஜிடிஎம் குழுமத்தின் மார்க்க ஆலோசகர் உஸ்தாத் முபாரக் அலி பாஜில் மன்பை அவர்களை சிறப்பு சொற்பொழிவாற்ற அன்புடன் அழைக்கின்றேன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரக்கன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹி சய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஏற்றமிகு பேரன்பும் கொண்ட ஏக வல்லவனாம் அல்லாஹ் ஒருவனை போற்றி புகழ்ந்து ஆரம்பம் செய்கின்றோம். அந்நிலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபா பெருமக்கள் அனைவர்கள் மீதும் நம்மவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நலமும் வளமும் என்றென்றும் முழுமையாக நிறையற்றுமாக என்று பிரார்த்தித்த வண்ணம் என் உரையை துவங்குகின்றேன். அன்பான ஜிடிஎம் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது சார்பாகவும் மலேசியா குளோபல் தமிழ் முஸ்லிம் மீடியாவினுடைய அங்கத்தினர்கள் சார்பாகவும் குறிப்பாக அண்ணன் நியாஸ் அவர்கள் மற்றும் அண்ணன் கமாலுதீன் அவர்கள் இந்த ஜிடிஎம் நிகழ்வை தொய்வில்லாமல் ஏதேனும் ஒரு வகையில் மக்களுக்கு பயன் தரக்கூடிய நிலையில் இதை நாம் அவர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அவர்களுடைய வேலைகளுக்கும் அலுவலர்களுக்கும் மத்தியிலே சிறப்பான முறையில் இதை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் எங்களது ஈத் முபாரக் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். சலாமத் ஹரிராயா மாஃப் ஜாஹிர் நன்பாத்தின். பெருநாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எதற்காக இந்த பெருநாள் என்றால் அதற்கு முன்னால் அவன் ரமதான் மாதத்தை பற்றி சொல்கின்றான். இந்த ரமதான் மாதம் எத்தகையதென்றால் அதில் தான் உங்களுக்கு தெளிவான வழிகாட்டியான நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கக்கூடிய அல் குர்ஆனை உங்களுக்கு நாம் இறக்கி வைத்தோம். ஆகவே இந்த மாதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் நீங்கள் முழுமையாக நோன்பு நோடுத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துங்கள். ஆனால் உங்களது சக்திக்கு மீறி நீங்கள் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் வேறொரு நாட்களில் நீங்கள் நோன்பு பிடித்து கொள்ளலாம். அல்லாஹ் உங்களை சிரமப்படுத்துவதற்கு விரும்பவில்லை, கஷ்டப்படுத்துவதற்கு நாடவில்லை. உங்களுக்கு சிரமம் இல்லாத மிக லேசானதையே அவன் விரும்புகின்றான் என்று சொல்கின்றான். மேலும் அந்த வசனத்தின் கடைசியாக அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக, இந்த அருள்மறை அல் குர்ஆனை உங்களுக்கு வழங்கியதற்காக, அதனுடைய மகத்துவத்தை போற்றி புகழ்வதற்காக நீங்கள் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துங்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவது எப்படி? அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பு பெருநாளை
ஹஜ்ஜு பெருநாளை நமக்கு ஆக்கி தந்திருக்கின்றான். இந்த பெருநாளிலே முக்கியமான ஒரு அமல் என்றால் அது அல்லாஹ் மீது தக்பீர் சொல்வது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த், அல்லாஹு அக்பர். இஸ்லாமியர்களுடைய முஸ்லிம்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு தினமும் நாம் அதிகமாக 100க்கும் மேற்பட்ட முறை பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். இதில் 2 வார்த்தைகள் இருக்கின்றன. ஒன்று அல்லாஹு, இன்னொன்று அக்பர். அல்லாஹ் என்றால் யார்? அவனுடைய படைப்புகளில் அதிகமானவர்கள் அல்லாஹ் என்றால் என்ன நினைத்து கொண்டிருக்கின்றார்கள்? இது அரபியர்களுடைய இறைவன், அவன் முஸ்லிம்களுடைய இறைவன், அவன் பெயர்தான் அல்லாஹ் என்று பலர் இன்னும் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த ஒரே இறைவனை குறிப்பதற்காக ஆங்கிலத்தில் காட் என்று சொல்கின்றார்கள், தமிழில் கடவுள் என்று சொல்கின்றார்கள், ஹிந்தியில் பகவான் என்று சொல்கின்றார்கள். ஆனால் இவை அனைத்திற்கும் இருமை இருக்கின்றது, பன்மை இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் என்ற வார்த்தைக்கு பன்மையும் இல்லை, இருமையும் இல்லை. அது ஆண்பாலும் அல்ல, பெண்பாலும் அல்ல. அப்படிப்பட்ட ஒரு ஒருமையிலேயே இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் என்ற வார்த்தை. இந்த அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு மட்டுமான இறைவன் மட்டுமல்ல, இந்த உலக மக்கள் அனைவருக்குமான அவன் கடவுளாக, இறைவனாக இருக்கின்றான். அவனைத்தான் அழைத்து பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனைத்தான் பெருமைப்படுத்த வேண்டும், அவன்தான் அகில உலகத்திற்கும் பெரியவன் என்ற பொருள் வரக்கூடிய வார்த்தை தான் அல்லாஹு அக்பர். அல்லாஹ் என்ற பெயர் அவன் இறைவன் என்பதையும் வணக்கத்திற்கு உரியவன் என்பதையும் தெரிவிக்கின்றது. பணிவு, மதிப்பு, நேசம் இவைகளால் படைப்புகள் அவனை வணங்குகிறார்கள். தேவைகளின் போது அவன் பக்கம் திரும்புகின்றார்கள். இதன் அடிப்படையிலே படைப்பினங்கள் அனைத்திற்கும் வணங்கி வழிபட தகுதியுடையவன் ஒருவனாகிய அல்லாஹ், அவனை நாம் போற்றி புகழ வேண்டும். அதுவும் மகிழ்ச்சியான ஒரு நாளிலே, இந்த அல் குர்ஆனை தந்த இந்த மாதத்திலே நோன்பு நோற்பதற்கு அல்லாஹ் நமக்கு சட்டத்தை ஏற்படுத்தி அதை கடமையாக்கி தந்தான் அல்லவா? அந்த நோன்பை நோற்றுவிட்டு ஷவ்வால் மாதத்திலே நாம் முதல் பிறையிலே கொண்டாடக்கூடிய அந்த தொழுகையில், அந்த பெருநாளில் அவனை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையின் மகத்துவம் நம்மில் இன்னும் பலருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அல்லாஹ் என்றால் ஏதோ ஒரு கடவுள், ஏதோ ஒரு இறைவன், முஸ்லிம்களுடைய இறைவன் என்று சாதாரணமாக கடந்து விடுவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் ஷைத்தான் இருக்கின்றான் அல்லவா, அவன் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை கேட்டு விரண்டோடுகின்றான், பயப்படுகின்றான். எங்கெல்லாம் பாங்கு சப்தம் கேட்கப்படுகின்றதோ, சொல்லப்படுகின்றதோ, எங்கெல்லாம் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை உச்சரிக்கப்படுகின்றதோ, அங்கே அவன் அந்த வார்த்தை தக்பீரை கேட்டுவிட்டு விரண்டோடுகின்றான். அவன் சிறுமை அடைந்து விடுகின்றான். இந்த மனிதனை நான் கெடுக்க வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். இவனை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்த்து இவனை நரகத்தில் தள்ள வேண்டும் என்று நான் திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருந்தேன். ஆனால் இவனோ அல்லாஹ்வை அல்லவா புகழ்கின்றான், அவனை அல்லவா பெருமைப்படுத்துகின்றான் என்று ஷைத்தான் சிறுமை அடைகின்றான். அல்லாஹ் பல இடத்திலே சொல்கின்றான், நீங்கள் உங்கள் இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள். நாம் தக்பீர் சொல்லக்கூடிய இடங்கள் என்று பார்த்தோம் என்றால், பாங்கு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றோம். மலேசியாவில் பாங்கு ஒரு ஊரில் சொல்லி முடிக்கக்கூடிய நேரத்தில் இன்னொரு இடத்திலே அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை துவங்குகின்றது.
அந்த ஊரில் லா இலாஹ இல்லல்லா என்று வார்த்தை முடியும் பொழுது, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி முடிக்கும் பொழுது, இன்னொரு ஊரில் அல்லாஹு அக்பர் என்று துவங்குகின்றது. உலகத்தின் இயக்கத்தில் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் உலகத்தின் ஏதோ ஒரு பகுதியில் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தை உச்சரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. தொழுகைக்காக நிற்கின்றோம், இகாமத்து சொல்லப்படுகின்றது, அங்கேயும் அல்லாஹு அக்பர். தொழுகைக்காக நாம் தக்பீர் கட்டி தொழ ஆரம்பித்து விடுகின்றோம், அங்கேயும் அல்லாஹு அக்பர். ருக்கூ செய்வதற்காக நாம் குனிகின்றோம், அல்லாஹு அக்பர். சுஜூதி செய்வதற்காக குனிகின்றோம், தரையில் நமது நெற்றியை கொண்டு போய் வைக்கின்றோம், அல்லாஹு அக்பர். கடமையான ஃபர்லான தொழுகையில் மட்டுமே 94 முறை நாம் தக்பீர் சொல்ல வேண்டும், அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட இந்த தொழுகை முடிந்த பிறகும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அன்றைக்கு மைக் வசதி இல்லை, பெரும் சவுண்டு சிஸ்டங்கள் எல்லாம் இல்லை. அவர் தொழுது வைத்து முடித்த பிறகு சஹாபாக்களில் ஒருவர் எழுந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்வார். தொழுகை முடிந்து விட்டது என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 10வது மாதத்தின் ஆரம்ப 10 நாட்கள் நீங்கள் எந்த அமல்கள் செயல்கள் நீங்கள் செய்தாலும் கூட அதில் அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு செயல் என்னவென்றால் அவனை நீங்கள் பெருமைப்படுத்துங்கள், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லா என்ற கலிமாவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்பதை அதிகமாக கூறுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். கூட்டம் கூட்டமாக சஹாபாக்கள் தோழர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து நடக்கும் பொழுது, அவர்கள் மேட்டில் உயரமான இடங்களில் ஏறும் பொழுது தனக்கு கஷ்டம், வலி, வேதனை ஏற்படக்கூடாது என்பதற்காக அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிக்கொண்டே அவர்கள் செல்வார்கள். ஹஜ்ஜி செய்ய போகின்றோம், உம்ரா செய்ய போகின்றோம், அதனுடைய அடையாளங்களில் முக்கியமான அடையாளமாக அல்லாஹு அக்பர் இருக்கின்றது. ஜம்ராவிலே கல்லறியக்கூடிய நேரத்திலே மினாவிலிருந்து அரஃபாவிற்கு செல்லும்போது எல்லா இடத்திலும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். 2 பெருநாட்களிலும் நாம் தக்பீர் சொல்கின்றோம். அது தவிர தொழுகையிலேயே நாம் அதிகப்படியாக தக்பீர் சொல்கின்றோம். பெருநாள் அன்றைக்கு தொழக்கூடிய தொழுகை இருக்கின்றதல்லவா, அதில் கூட அதிகப்படியான தக்பீர்களை நாம் சொல்கின்றோம். அவைகளெல்லாம் அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதற்காக. ஆக பெருநாள் என்பது வெறும் சந்தோஷத்தில் கழிக்கக்கூடிய நாள் அல்ல, அல்லாஹ்விற்கு அவனுடைய தூதருக்கு மாற்றமான வழியில் அந்த நாளை கழிப்பதல்ல பெருநாள், வெடிவிட்டு கொண்டாடுவதல்ல பெருநாள், வெறுமனே உணவுகள் சமைத்து உறவுகளோடு சேர்ந்து சாப்பிட்டு முடிப்பதல்ல பெருநாள், அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவதுதான் பெருநாள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. தொழச் செல்லும் பொழுது ஒரு பாதையில் செல்லுங்கள், இன்னொரு பாதையில் திரும்பி வாருங்கள். போகும் பொழுதும் தக்பீரோடு செல்லுங்கள், பள்ளிவாசலிலும் தக்பீரோடு இருங்கள், திரும்பி வரும்பொழுதும் தக்பீரோடு வாருங்கள். ஏழைகளை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தொழப்போவதற்கு முன்னாலேயே அவர்களுக்குரிய ஃபித்ரா சதக்காவை கொடுத்து விடுங்கள். இஸ்லாத்தில் உயர்வானவர்கள் மட்டுமல்ல, பணக்காரர்களுக்கு மட்டுமான பெருநாள் அல்ல, எல்லோரும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் இந்த பெருநாள் என்பதற்காகத்தான் இஸ்லாம் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கடமை அது சதகத்துல் ஃபித்ரா. இந்த சதகத்துல் ஃபித்ராவை நாம் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டும், வீட்டில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் சேர்த்து கொடுக்க வேண்டும்.
ஏழைகளுக்கு உணவுகளிக்க வேண்டும், உதவி செய்ய வேண்டும், அல்லாஹுவின் நினைவிலேயே வாழ வேண்டும். 30 நாட்கள் நோன்பு பிடித்ததனுடைய நன்மையை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றானே. நான் கூலி கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் என்று சொல்கின்றான் அல்லவா, அது அன்றைக்கு பெருநாள் அன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய நாள். அன்றைய நாளை பாழாக்கி விடாதீர்கள். நாம் பாழாக்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வின் அருளையும் அவனது அன்பையும் பெற வேண்டும். சொர்க்கம் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றது. சொர்க்கம் நம்மை விரும்புகின்றது. ரமலானில் யார் நோன்பு நோட்டார்களோ அவர்களை சொர்க்கம் விரும்புகின்றது. எவ்வளவு பெரிய பாக்கியம்! இந்த பாக்கியங்கள் அனைத்தையும் பெற்று இந்த பெருநாளை மகிழ்வோடு கொண்டாடி, யார் யாரெல்லாம் உடல் நலம் சரியில்லாமல் இருக்கின்றார்களோ குடும்பத்தில், அவர்கள் உடல் நலமெல்லாம் சீரும் சிறப்புமாக அல்லாஹ் முழுமையான ஆரோக்கியத்தை அவர்களுக்கு தருவானாக என்று பிரார்த்தனை செய்யும். பெருநாள் கொண்டாட முடியாமல் உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களோ, சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றார்களோ, அவருடைய கஷ்டங்கள் சிரமங்கள் எல்லாவற்றையும் போக்கி யா அல்லாஹ் அவர்களுக்கும் இந்த நாளுடைய சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கச் செய்வாயாக. எதிரிகளை தோற்கடித்து இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை வாழச் செய்வாயாக என்று நாம் அனைவரும் பிரார்த்தனை செய்வோம். நமது பிரார்த்தனைகளை துஆக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த பெருநாளை மிக சிறப்பான முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வானாக என்று பிரார்த்தனை செய்த வண்ணமாக நிறைவு செய்கின்றேன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்த். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கடந்த 29 நாட்களாக உஸ்தாஸ் அவர்களின் பயான் கேட்டு இன்புற்ற நேயர்களுக்கு இன்றைய அவர்களின் சொற்பொழிவும் கேட்டு அதன்படி நடக்க வல்ல ரஹ்மான் நல் அருள்வானாக. அடுத்ததாக நன்றியுரை ஆற்றிட சகோதரர் GMT நிர்வாகி MA முகமது கமால்தீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த உலக தமிழ் முஸ்லிம் மீடியா GTM மலேசியாவின் நேயர்கள் அனைவருக்கும் இனிய சலவாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஈகை திருநாள் எனும் இந்த இனிய நோன்பு பெருநாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த இனிய வேளையில் உங்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த ஈகை பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த இனிய வேளையில் நம்முடைய உலக தமிழ் முஸ்லிம் மீடியா மலேசிய பிரிவின் நிகழ்ச்சிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் அனைத்து நேயர்களுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்று சிறப்பித்த அனைத்து பிரமுகர்கள், அமைப்பினர்கள், குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிகளுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும், நம்முடைய நிகழ்ச்சிகளுக்காக ஸ்பான்சர் செய்து உதவி வரும் அமைப்பினர்கள், குறிப்பாக மலேசியா கோலாலம்பூர் தீன் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தாருக்கும் இந்த இனிய வேளையில் இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக நம்முடைய உஸ்தாத் முபாரக் அலி ஃபாசில் மன்பை அவர்களுக்கு எங்களுடைய இதயம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய உஸ்தாத் அவர்கள் தொடர்ந்து இந்த ரமலான் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் அழகிய முறையில் சிறிய பயானே அல் குரான் மற்றும் ஹதீஸுகளிலிருந்து அழகிய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்மளுக்கு தொடர்ந்து அனுப்பி வருகின்றார்கள். அதை நாம் ஒளியேற்றி வருகின்றோம். பல நேயர்கள் அதன் மூலம் பயனடைந்துள்ளார்கள். தம்முடைய வேலை பளுவிற்கு மத்தியிலும் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அந்த நிகழ்ச்சிகளை எங்களுக்கு அனுப்பி அதை ஒளியேற்ற உறுதுணையாக இருந்தார்கள். வல்ல அல்லாஹ், எல்லாம் வல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தார்களுக்கும் நற்கிருபை வழங்கியருள்வாராக. மீண்டும் ஒரு முறை அனைத்து நேயர்களுக்கும் எங்களுடைய இதயம் கனிந்த நோன்பு பெருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. மிக்க நன்றி சகோதரர் MA முகமது கமால்தீன் அவர்களே.
அல்ஹம்துலில்லாஹ் ஜிடிஎம்மின் பெருநாள் சிறப்பு நிகழ்ச்சி நடந்தேறியது. எல்லாம் வல்ல ரஹ்மானுக்கு எங்களின் முதற்கண் நன்றியினை கூறி இந்த நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் உலகமெங்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றியினை கூறி மீண்டும் ஒரு நல்லதொரு நிகழ்ச்சியின் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பு தந்தருள துவா செய்து உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் ஷாசிரின் சுல்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Selamat Hari Raya Aidilfitri. Maaf zahir batin. يا نبي سلام عليك يا رسول سلام